சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த 20 தேதிக்கு அப்புறம் என்ன நடக்கும்? என்ன சார் 20 தேதியே வந்துடுச்சு சார். அது வந்ததுக்கப்புறம் என்ன நடந்து என்ன? இந்த மாதம் ஆல்மோஸ்ட் இப்போ குரு பயிற்சிக்கு பக்கத்தில் வந்துட்டோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. முக்கியமான ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும்போது உங்களுக்கு 4 கூடையவனும் 9 கூடையவனுமாக இருப்பவன் ஆட்சி பெற்றதாலே 1000 தான் இருந்தாலும் அவன் உங்களுக்கு பூமி வாங்கி தர்றவன், 1000 தான் இருந்தாலும் அவன் பூமி காரகன், 1000 தான் இருந்தாலும் 9 கூடைய பாக்யாதிபதி என்பதாலே கொஞ்சம் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களால் முடியும், நடத்தலாம். அப்போ பில்டர்ஸ்க்கெல்லாம் ஒரு எச்சரிக்கை, ஒரு மணி. பலமுடையவர் 3ஆம் இடத்து சுக்கிரன், ஒரு 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் இருப்பதால் நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறவங்க ட்ரைனிங் மாதிரியான விஷயங்கள் சொல்லிக் கொடுக்குறவங்க. நான் ஒரு வாத்தியார் ஸ்தானத்தில் இருக்கேன், ட்ரைனர்ஸ்க்கெல்லாம் கிளாஸ் எடுக்கிறேன், இந்த பதவிக்கு நான் தகுதியா? நன்றாக யோசித்துக் கொள்ளுங்கள். எ லீடர் இஸ் எ பர்சன் ஹூ வில் நெவர் கெட் ஆங்கிரி. அவர் தான் லீடர். கோவப்பட்டால் இருக்கிற பிஸ்னஸ் நின்றுபடும். 10ஆம் இடத்துல இல்லை சூரியன் லக்னகேந்திரம் பெறும்பொழுது உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த 20 தேதிக்கு அப்புறம் என்ன நடக்கும்? என்ன சார் 20 தேதியே வந்துடுச்சு சார். அது வந்ததுக்கப்புறம் என்ன நடந்து என்ன? இந்த மாதம் ஆல்மோஸ்ட் இப்போ குரு பயிற்சிக்கு பக்கத்தில் வந்துட்டோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. முக்கியமான ஒரு விஷயங்கள்லாம் நடக்க போகிறதே இனிமேல் தான். இப்போ சொல்லுவாங்க இல்லையா, சிம்மராசிக்காரங்க இது வரைக்கும் நீ பார்த்தது ட்ரெய்லர் தான், இனிமேல் தான் மெயின் பிக்சர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இந்த ஒரு மாதம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 20ஆம் தேதியிலேருந்து, அதாவது 10ஆம் தேதி மே 10 செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றார். எதில்? மேஷத்தில். சந்தோஷம். இவன் உங்களுக்கு நல்லவனா? கிடையாது, கெட்டவன். 4, 9 கூடிய செவ்வாய் பாதகாதிபதி என்று அறியப்படுகிறார். இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னம் இவர்களுக்கெல்லாம் வீடு வாங்குகிற ஆசை வந்திருக்கும் இப்போனா இந்த செவ்வாய் ஆட்சி பெற்ற இந்த 10ஆம் தேதிக்கு அப்புறம். ஆனால் இது என்ன பிரச்சனைனா, இதில் ஒரு பரிதாப விஷயம், அவர் உங்களுக்கு பாதகாதிபதி, அவர் உங்களுக்கு வீடு தரமாட்டார், அவர் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். அதனால் என்ன ஆகும்னா, செவ்வாய்க்குரிய பிரீத்தியை கடுமையாக பண்ணணும். யாராவது புதுசாக வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க, மனம் வாங்கணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணணும். பாதகாதிபதி இந்த நேரத்தில் தான் கண்ணை கட்டி கூட்டிகிட்டு போய் தப்பான ஒரு கம்மியான விலை அதிகமான விலை கொடுத்து வாங்குற அந்த மாதிரி ஆக்கி விட்டுருவார். காரணம் என்னென்னா, இது பாதகாதிபதியோட பீரியடு. இந்த ஒரு மாதமும் இந்த 40 நாளும் உங்களுக்கு 4 கூடையவனும் 9 கூடையவனுமாக இருப்பவன் ஆட்சி பெற்றதாலே 1000 தான் இருந்தாலும் அவன் உங்களுக்கு பூமி வாங்கி தர்றவன், 1000 தான் இருந்தாலும் அவன் பூமி காரகன், 1000 தான் இருந்தாலும் 9 கூடைய பாக்யாதிபதி என்பதாலே கொஞ்சம் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களால் முடியும், நடத்தலாம். அப்போ பில்டர்ஸ்க்கெல்லாம் ஒரு எச்சரிக்கை, ஒரு வார்னிங். பில்டர்ஸ்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, இது வரைக்கும் நீங்கள் என்ன ட்ராக்கில் போனீங்களோ அந்த ட்ராக்கை கொஞ்சம் மாற்றுங்க. இது வரைக்கும் நீங்கள் ஏதாவது இப்போது ஒரு கதவு திறந்திருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா இதெல்லாம் க்ளோஸ் பண்ணுங்கள், புதுசாக யோசிக்க ஆரம்பிங்க. ஸோ அப்போது நம்மளுடைய எனர்ஜி எல்லாம் என்ன ஆகுது, எனர்ஜி எல்லாம் அப்படி வேஸ்ட்டாக போகுது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் முட்டி மோதி கொண்டிருக்கிறீர்கள், புரியுறதா? ரொம்ப நேரமாக முட்டி மோதிட்டு இருக்கிறது என்னென்னா, நடக்காத ஒரு விஷயத்துக்கு பின்னாடி சுற்றிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் ட்ரை பண்ணி எலிஜிபிள் இருந்தால் பாருங்கள், எல்லாம் விட்டுருங்க. இப்போது அடுத்ததாக இந்த 40 நாள் வரைக்கும் இப்படி தான். நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரமோஷன் வரும். ஆனால் நல்ல கெட்ட விஷயம் என்னென்னா, பூமி லாபங்கள் ஜாக்கிரதை. ஓகே, அடுத்ததாக இந்த சூரியன் என்ன பண்ணுறாருன்னா, உங்களுக்கு 3, 10 கூடிய சுக்கிரன் வீட்டுக்கு வருகிறார். சுக்கிரன் வீட்டுக்கு சூரியன் வருவது மிகப்பெரிய சிறந்த விஷயம். என்ன காரணம் என்றால், இந்த சூரியன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, உங்களுக்கு தொழில் லக்னாதிபதி என்பதால், லக்ன கேந்திரமாகப்பட்ட 10ஆம் இடத்தில் இருப்பதால் உங்களை ரொம்ப பலசாலியாக்குவார். ரொம்ப தைரியத்தையும் லீடர்ஷிப்பையும் கொடுப்பார். சிம்மராசிக்காரர்கள் யாரேனும் என்னை போய் டைரக்டராக போட்டாங்க சார், நான் வந்து சீனியர் ஜிஎம்மாக தான் இருந்தேன், திடீர்னு பார்த்தா டபுள் ஸ்டெப் ஹைக் ஆகி ஏஜிஎம் முடித்து டிஜிஎம் ஆகி நான் இப்போ தான் சீனியர் மேனேஜர், ஒரு நியாயம் இருந்தது, இப்போ திடீர்னு வந்து வைஸ் பிரசிடென்ட் கொடுக்காம எனக்கு வந்து டைரக்டர் கொடுத்துட்டாங்க, இவ்வளோ பெரிய பதவிக்கு நான் தகுதியா? நன்றாக யோசித்துக் கொள்ளுங்கள். எ லீடர் இஸ் எ பர்சன் ஹூ வில் நெவர் கெட் ஆங்கிரி. அவர் தான் லீடர். கோவப்பட்டால் இருக்கிற பிஸ்னஸ் நின்றுபடும். 10ஆம் இடத்துல இல்லை சூரியன் லக்னகேந்திரம் பெறும்பொழுது கம்பெனியில் பெரிய புகழ் எடுப்பீங்க. இது வரைக்கும் உங்கள் கம்பெனியில் பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாம் சரியாயிடும். பரவாயில்லையே, நீங்கள் வந்து இந்த மாதிரி இது பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, பரவாயில்ல, உங்களை நம்பி ப்ராஜெக்ட்ஸ்லாம் தரலாம் போன்ற நிலை என்பது உருவாகும்.
அடுத்ததாக அந்த சூரியன் லக்ன கேந்திரம் பெறுவதால் இருதய நோயாளிகள், மூளையில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல நேரம். இந்த நேரத்தில் சரியான ட்ரீட்மெண்ட் என்பது உங்களுக்கு கிடைக்கும். இந்த சூரியனோட சேர்ந்த புதன், 2 கூடிய புதன், இவர் வேறு அங்கே போகிறார். இப்போ மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு, மெடிசன் கடை வச்சுருக்கவங்க, மெடிக்கல் ஸ்டோர் வச்சுருக்கவங்களுக்கு, மெடிக்கலில் ஏதாவது ஒரு பதவி, ஏதாவது ஒரு வேலை, நர்ஸாக இருந்தால் கூட சரி, அவர்களுக்கு ப்ரமோஷன் என்பது கிடைக்கும். நான் ஏன் சொல்கிறேன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு 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 பதவியில் இருக்கிற ஆட்கள் அப்படின்னு பார்த்தா இங்கே செவிலியர்லேருந்து தொடங்குது. அதனால் நான் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்ச வைத்தியத்தை நான் சொல்கிறேன். ஸோ ஹாஸ்பிட்டல் வாசிகள் உங்கள் டெசிக்னேஷன் என்னங்கிறது, டியூட்டி டாக்டர்ஸாக இருக்கும் சார், ரொம்ப நாளாக இருக்கேன், அந்த ஹாஸ்பிட்டலில் என்னை கன்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறாங்க, கவலைப்படாதீங்க, கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. எனக்கு வருமானம் ரொம்ப கம்மியாக இருக்குது சார், ரொம்ப கம்மியான சம்பளம் தான் இந்த டியூட்டி டாக்டராக இருக்கிறப்ப கிடைக்கிது, கவலைப்படாதீங்க, இனிமேல் நிறையா தருவாங்க போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும். அப்போது அடுத்ததாக என்ன அப்படின்னா, 9ஆம் இடத்திலே சிம்மராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்துல யார் வந்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்குறோம். 9ஆம் இடத்துல சிம்மராசிக்காரர்களுக்கு வந்தது யாருன்னா, உங்களுடைய சுக்கிரனும் குருவுமாக சேர்ந்திருக்கிறார்கள். இந்த சுக்கிரன் யார்? இந்த சுக்கிரன் 3-10 கூடியவன். அவன் 9ஆம் இடத்துல இருக்கான். 9ஆம் இடம் என்பது திரிகோண பலம். சிம்மராசிக்காரர்களுக்கு திரிகோண ஸ்தானத்திலே சுக்கிரன் இருப்பதால் அதிசக்தியுடையவராக சுக்கிரன் விளங்குகிறார், அதிபலமுடையவராக விளங்குகிறார். அப்போ ஐடி சம்மந்தப்பட்ட இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு ஆன்சைட் கிடைக்கிறது, கடல் தாண்டி பயணங்கள் போகிறது, அல்லது வெளி மாநிலங்களுக்கு செல்வது போன்ற நிறைய நல்ல விஷயங்களை அவர் தருவார், சுக்கிர பகவான் தருவார். ஸோ சுக்கிரனோட குரு சேருறது தான் ஃபஸ்ட் டைம். அப்போது 5ஆம் இடத்து யோகாதிபதி குருவும் 11ஆம் இடத்திலே 9ஆம் இடத்திலே உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த சுக்கிரனும் இவங்க 2 பேருமா சேர்ந்து 11 இருக்காங்க. திரிகோண பலம், அதாவது 9ஆம் இடம்ங்கிறது திரிகோண பலம். பலமுடையவர் 3ஆம் இடத்து சுக்கிரன், அவர் 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் இருப்பதால் நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறவங்க ட்ரைனிங் மாதிரியான விஷயங்கள் சொல்லிக் கொடுக்குறவங்க. நான் ஒரு வாத்தியார் ஸ்தானத்தில் இருக்கேன், ட்ரைனர்ஸ்க்கெல்லாம் கிளாஸ் எடுக்கிற ட்ரைனர் நான் தான் ஒரு லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட்டில் இருக்கேன் போன்றவர்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான காலம். உங்களோட கொலாபரேஷன், உங்களுடைய ஸ்கில் அப்பெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க, ஃபார் கோர் வேல்யூஸ்லாம் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்க, புதிய புதிய விஷயங்கள்லாம் மக்கள் மனதில் நீங்கள் கொடுப்பீங்க. ரொம்ப நல்ல நேரம்னா அது இதுதான். சிம்மராசிக்காரர்கள் கலக்க போகிறீங்க. உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம், பூமி லாபங்கள் மட்டும் பிரச்சனை. கீழே போய்ட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். இப்போவும் சொல்கிறேன், 7ஆம் இடத்து ராகுன்னு அங்கேயே தான் இருக்கார். சிம்மராசிக்காரர்களுக்கு எக்ஸுனால பிரச்சனை வரும். அண்ட் ஆல்சோ சிம்மராசிக்காரர்களுக்கு குடும்பம் பிரிகிற நேரம், ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க டிசம்பர் 6 வரைக்கும். என்னுடைய சொந்த ஜாதகம் பார்ப்பறவங்க கீழே போய்ட்டு இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ் 2ல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலிருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.